ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னன்னா, என் வீட்டுக்கு வராத விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த அம்மையார் போட்ட குட்டீஸும் வந்திருக்குங்க. பாருங்க பாருங்க, இன்னும் குட்டி வந்து என் பெட்டா மண்ணா இருக்கான குட்டி குழம்பி போச்சு. குட்டிமா ஹாய் சொல்லு. ஹாய். என் வீடெல்லாம் அலங்கோலப்படுத்தி போட்டிருக்கு மக்களே. வந்த உடனே இவன் இங்க வட்டிலனி இங்கே பாருங்க. லேடே மிஷினை தொடாதட்டி. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா போட்டி. மிஷினை எதுக்கடி தொட போட்டி. குந்தாணி மிஷினில் கையை வச்ச டெக் பாடி நீ தான்ட்டி. காலை கையை முறிச்சு விடுவேன் குந்தாணி. இந்த பயலை பாருங்க. சாமியாட்ட மேலே வருது கேட்க. சாமியாட்டமா வருது. சரி, இப்போ நாங்கள் எதுக்கு வந்து நாகேஷுங்க வந்திருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் விரதம். சரியா? எங்கள் வீட்டில் விரதம். மீன் வாங்கி சமைக்க முடியாது. ஆனால் நான் விரதம் கிடையாது. அதனால் என்ன ஒரு விஷயம்னா, கண்மணி குடிமிளகு பொடி இருக்குல்ல, அதை வந்து அக்கா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது ஓகே, ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க. ஆல்ரெடி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, ஆனால் அது ஓல்டு வீடியோவாக ஆயிடுச்சு. இப்போ இந்த பொடியை எடுத்து எப்படி சமைக்கணுங்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னீங்களா. அப்போ எனி டைம் கோயில் கூட முடிஞ்சு விரதம் முடிஞ்சு பண்ணணும்னா 4 ஆயிரும். அதனால நம்ம இப்போ பண்ணிடுவோன்னு நாகேஷ் அங்கேருந்து என் வீட்டுக்கு வந்திருக்கா. நான் சோறு வச்சுட்டேன். இனி போய் மீன் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வரணும். மீனை வாங்கிட்டு வந்துட்டு அவள் வந்து அதை எப்படி சமைக்கணுங்கிறத சொல்லி தருவா. எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் சமைக்க தெரியும். அவள் சொல்லி தருவா, நான் செய்வேன், அவ்வளோதான். சரியா? அதனால நான் போய் இப்போ மீன் வாங்க போகிறேன். இவ குட்டி நீ பார்த்துக்கிடுவல பிள்ளைங்களெல்லாம். சரி, அவள் வீட்டில் இருப்பா. நான் போய் மீனை வாங்கிட்டு வந்து அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரோம். சரியா? ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த குடிமிளகு பாக்கெட்டோட பேக் சைடில் வந்து அதை எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக எழுதியிருக்கோம் நாங்கள். இப்போ தெரியாதவங்க கூட அதை பார்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் எதுக்கும் உங்களுக்கு நாங்கள் இதை செஞ்சு காமிக்கிறோம். சரியா? ஒருக்கா வச்சு காமிக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த பேக் சைடில் எழுதியிருக்கோம், அதை பார்த்தே நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே, வாங்க. மீன் கடைக்கு வந்தாச்சு. வண்டி வெளியே விட்டுருக்கலாமோ? என்ன கூட அடுப்புல என்ன மீன் வைக்கிறதுனா குடிமிளகுக்குள்ள மீன். அது என்ன மீன்? அதுக்குன்னு என்ன மீன் தனியா உண்டோ? அது வேறையா? சரி, அந்த மீனை கண்டுபிடி எங்கன்னு. தேடுறத பார்த்தா கண்டுபிடிச்சிட்டியா? முட்டி இருக்கா? எத்தனை மீன் வேணும்? தள்ளு பாப்போம். மீனை கட்டு. மீன் எது? இந்த மீனா? மீன் வாங்கிருவியா? என்னாச்சு? மீன் வாங்கிருவியா? பைசா என்ன நல்லா வெட்டி உளுங்கிட்டு இருக்கா உள்ள இருந்து. என்னடா மீன் கடைக்கு போயிட்டு ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்திருக்கேன்னு பார்க்காங்க. நம்ம நாகேஷ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா, முக்கியமான பொருள் வாங்க போகிறேன். ஆடி மாதம் முடிய போகுது.
இன்னைக்கும் நாளைக்கும் தான் இருக்கு. அவள் எனக்கு க்ரீன் கலர் வளையல் வாங்கி போட்டுட்டா. நானும் என் கடமையை செய்யணும்ல. அதான் அவளுக்கு தெரியாது. அவள் என் வீட்டில் இருக்கா, நான் வாங்கிடுவோன்னு வாங்க வந்துட்டேன். அண்ணே வளையல் தாங்க. சாப்பிடட்டுமே, அவியல சாப்பிட விடு. அண்ணே சாப்பிடுங்க. என்னையும் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. க்ரீன் கலர் எனக்கு இந்த வளையல் தான் பிடிக்கும், அவளுக்கு இந்த வளையல் தான் பிடிக்கும். வேற க்ரீன்ல நல்ல வளையல் அண்ணா அது வாங்குமா. பாவம் சாப்பிட்டுட்டு நீங்க சொல்லுங்க, நான் எடுக்கேன். க்ரீன் தான் இது ப்ளூ. ஆனா க்ரீன்ல ஒரு பெரிய சைஸ் வேணும் பார்த்துருங்க. எங்க அன்னிக்கு இதுதான் கரெக்டாக. சரி போதும், நீங்க சாப்பிடுங்க, நான் பறக்கிட்டு போறேன். இருக்கிறது போதும்ண்ணே, இருக்கிறதுல எடுப்பா. நீங்க சாப்பிடுங்க. யாருக்கு கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். ஆமா. அந்த ரெண்டும் கரெக்டா இருக்குமா? ஒன்று டார்க்காக ஒன்று லைட்டாக இருக்கும், தெரியல ஏதோ க்ரீன் கொஞ்சம். சரி பரவாயில்ல. இன்னும் 2 குங்குமம். எனக்கு சாப்பாடே வேண்டாம், போங்கப்பா. சாப்பாடே வேண்டாம், எனக்கு சாப்பாடே வேண்டாம். இதுக்கு என்ன தெரியுமா நினைச்சேன்னா, கடையை பூட்டிட்டு இருந்து சாப்பிட்றான் கிட்டல. இல்லைன்னா கடையில் ஆள் இல்லை, போயிட்டு வாங்கன்னு சொல்லிடணும் உள்ள இருந்துக்கிட்டு. மஞ்சள் கயிறு 2. அப்ப அக்காயை வர சொல்லியிருக்கணும், அவியில ஊட்டி விட சொல்லியிருக்கணும். பக்கத்து கடையில் என்னது வெத்தலை பாக்கு 2 எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க போங்க. நான் இங்கே அது கடையில் முடிச்சிடுறேன். சரி தின்னு முன்னே தின்னு அது ஒன்றா பறக்கி சாப்பிடு தங்கம், சாப்பிடு. என்ன லுக்கு சாப்பிட்டேன்னா அது எள்ளி தெரியல. சோறு சாப்பிட்ற மாதிரி எள்ளி சாப்பிடல. பிளேட்டோட கீழே தட்டி 2 அடி அடிச்சு. இந்த பொம்பளை பிள்ளைகள் கூட சேராதுன்னு உருப்படாத பிள்ளைகள் சேட்டை பயங்கர. என் வீடே குழுவ கூடி ஆக்கி போட்டிருக்காளுவ. சரி மக்களே, மீன் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா? மீன் காட்டுங்க மக்களே. முட்டி மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. வெலை மீன்லாம் இருந்துச்சு, ஆனால் வெலை மீன்லாம் வந்து 2 தான் தருவா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் நான் வந்து முட்டி வாங்கியிருக்கேங்க. பாருங்களேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மீன் தானே வைப்பாம தெரி யாருக்கு தெரியும், தெரியல. எல்லாமே அம்மா சொன்னாவ. சாலை நெத்திலாம் வைக்கக்கூடாது, இப்போ பூச்சி வேற எந்த துண்டு மீன்லையும் வைக்கலாம் அப்படின்னாவ. இறைச்சிலையும் வைப்பாங்களா? இறைச்சிலையும் வைப்பாங்களாம், இறைச்சியில் முட்டையிலலாம் வைப்பாங்களாம். சரி மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ மீனை நம்ம கழுவுவோம். ஆமாம். டிப்ரெஷன் ப்ரோ வேலை போயிட்டாரா? டிப்ரெஷன் ப்ரோ வந்து டிப்ரெஷனில் திடீர்னு பார்த்துடுங்க. உங்கள் டிப்ரெஷன் ப்ரோக்கு உண்மையிலே நேம் சூப்பராக வச்சுருக்கீங்க தெரியுமா? நல்லா தான் வந்தார். அதுக்கடையில் அவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல பார்த்துடுங்க. போயிட்டாரு, வேலையை போயிட்டாரு. ஏன் தெரியுமா? இந்த ஜென்ஸ் எல்லாம் வேலையை போகாமல் வீட்டில் இருந்தால் பொண்டாட்டி வேலை வாங்காட்டே வேலையை போயிடுவாங்க. மீன் கடைக்கு தான் மக்களே கூப்பிட்டு போனேன். என்ன தெரியல, நான் வேலையை போயிட்டாரு. நான் அப்பவே சொன்னேன், அவன் தட்டோட தூக்கி கமத்தி அந்த 2 அடி அடிச்சு போடுவானி. மூஞ்ச பேர் மூஞ்ச வேற எதையும் பார்க்கணுமா? இப்பதான் தெரியும் மாப்பிள்ள ஏன் போனாருன்னு. ஏன் வீடு பெட்ரூம்ல படுக்க முடியல, பெட் அவ்வளோ சாக்லேட்டு. அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல. அப்படின்னா வீட்டுக்கு ஆளே வரக்கூடாது. அவருக்கு அதுதான் உண்மையான மக்களே. நீங்க நினைப்பீங்களா நான் ஏன் எங்க வீட்டுக்கு போறேன்னு? ஏன் மாப்பிள்ளைக்கு என் வீட்டுக்கு ஏன் வந்தா பிடிக்காது பத்தியில. நாங்கள் வந்தது அப்படின்னா அவருக்கு பிடிக்கல. இல்லை பிள்ளைகள் வந்து வந்தோடனே அவ்வளோ பொருளே அங்கேயும் போடுமா. அவருக்கு எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கணும்.
அப்படி என் பிள்ளையில இருந்துங்க என்னத்தை அப்படி போட்டு இல்லை என் பிள்ளைகள் சேர்ந்தது அங்கே பாரு பப்புளு தான் அதில் சுவான் பப்படியை தட்டி போட்டது. ஆளு வந்தாச்சுன்னா பிள்ளைகளா இருக்காங்கல்ல. ஆமா அது ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ண தெரியலன்னா இவரு எப்படிப்பட்ட ஆளு. பிரச்சனை நமக்குல என் மாப்பிள்ள வந்து நம்ம வீடுதான் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணும்னா எங்க பெட்ரூம் எல்லாம் பார்க்க முடியாது. எங்க வீட்டுக்கு போனேன்னா எங்க நாகேஷுக்கு ரூமு குழுவ குடியில கேடு கட்ட குழுவ குடி நான் அடுத்து இருந்து ஒதுக்குவேன். நான் கழுவி நான் கலத்தி போட்டுட்டு அப்படி இருப்பேன். ஆனா என் மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. நாங்க அப்படியே வளர்ந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஆனா அவர் வந்து அதுக்குதான் எதுக்கு நானும் அதை என்னத்துக்கு இவரு இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டே இருந்தேன். அது அவரை சொத்துன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு வந்து நீட்டா இருக்கணும். நான் இருந்தாலுமே குப்பையா கிடந்தா என்ன எதிர்பார்க்க மாட்டாரு. தூத்து தொடச்சிக்கிட்டே திரிவாரு. அதனால இப்போ அவன் எப்படியும் படுக்க முடியாது. இவ படுக்க விட மாட்டா. ஒண்ணுல பிள்ளைகளை பாருங்கப்பா, இல்லைன்னா கடைக்கு போம்பா, நிம்மதியா உறங்க முடியாது. நம்ம வேலைக்கு போயிருவோன்னு போயிட்டாரு. அதான் விஷயம். போன் அடி. ஆமா போன சுருவாரு. நீ பாருங்க மக்களே, மீன்களும் சொன்னா மண்டையிலலாம் செல்லாக்கி வச்சுட்டு இருக்காவ. முடிய உம்பட செல்லு. இந்த மீன் செல்லு எடுக்க நல்ல கஷ்டமா இருக்கு மக்களே. சரியா? முட்டி மீன். இதுல வந்து நீங்க முட்டி மீனும் வைக்கலாம், பால்கார பூச்சியும் வைக்கலாம். சரியா? மெயினா இந்த ரெண்டை வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு பால் ஊறுறதுக்கான மீன் ரெண்டுமே. மற்றபடி எந்த துண்டு மீன்லயும் வைக்கலாம். சிக்கன்லயும் வைக்கலாம், மட்டன்லயும் வைக்கலாம், முட்டையிலயும் வைக்கலாம், எந்த துண்டு மீன்லயும் வைக்கலாம். சாலனத்திலேயே தள்ளி. ஆமா எந்த துண்டு மீன்ல வைக்கலாம், எல்லாத்துலயுமே வைக்கலாம். ஆமா. ஆனா நான் மீன் கழுவுங்கிற பேர்ல மீன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் பாத்துருங்க. முடிஞ்சிருமா ஒரு வழியா தெரியல. என் மண்டை நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. என் குட்டியை பாருங்க, கொஞ்சமாவது வேமா சூசு இருக்கல உனக்கு. அவ தண்ணியில விளையாடக்கு வந்திருக்கான். உடல் அணிதான் இவ்வளவு நேரம் அழுதுருக்கான். மூஞ்ச பாரு மூஞ்ச. பக்கெட்டு ஃபுல்லா தண்ணி இருக்கு. இந்த பக்கெட்டுக்குள்ள உளுந்த அவ்வளவுதான். தண்ணி போவாத தங்கவங்க வந்துருங்க. தங்கமும் தகரடப்பா. ஒரு வழியா சண்டை போட்டு எடுத்து மீனை கழுவி முடிச்சிட்டீங்களா? ஆமா மக்களே, இங்க பாருங்க மீனை கழுவியாச்சு. அடுத்து வந்து பூண்டு வந்து உடச்சிக்கிட்டு இருக்கா. நாகேஷ் உடச்சிட்டு இருக்கா. இது இவ்வளவு எத்தனை பூண்டு நாகேஷ் போட்ட? 3 பூண்டு. சரியா? 3. இது கொஞ்சம் அதிகமா குழம்பு வைக்கணும்ல, அதனாலதான் 3 பூண்டு. இல்லைன்னா அது ஏன்னா எங்க அம்மாவும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால சமைச்சு கொண்டு போனோம். அதுக்காண்டி இப்போ இவ்வளோ பூண்டையும் உரிச்சு எடுத்துடணும். முழுசா நம்ம குழம்புல போட்டுடணும். சரி, இப்போ வெள்ளைக்கூடு உரிச்சு முடிச்சாச்சு. எங்க விஜயண்ணி தேங்காய் திருவிட்டு இருக்காவ குழம்புக்கு. தேங்காய் காமிங்கண்ணி எவ்வளோலாம் நீ? நான் திருவிட்டு காணிக்கேனா? திருவிட்டு காமிக்கிறீங்களா? சரி சரி, மெல்ல பார்த்து. சரி, இப்போ வந்து சின்ன வெங்காயம் நம்ம மீன் குழம்புக்கு எடுப்போம்ல, அதே மாதிரி தான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பார்த்துக்கோங்க, இவ்வளோதான். ஒரு கைப்பிடி அளவு சொல்ல போனால் ஒரு கைப்பிடி. அரை முறியில் அரை திருவி இருக்கேன் நான். அது நம்ம திருவினது குட்டி முறி. ஆமாம், சின்ன முறியில். வேற பெரிய தேங்காயாக இருக்கும், அவங்கெல்லாம் இந்த அளவு சேர்த்துடக்கூடாதுல்ல. சரி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். ஆமாம், இது இவ்வளோ தேங்காவா. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் நம்ம மீன் குழம்புக்கு எடுப்போம்ல, அதே அளவுக்கு சிறிது போட்டால் போதும். ஏன்னா நமக்கு எல்லா மசாலாவுமே அதில் நிறையாவே சேரும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இது என்னது? மல்லிப்பொடி. இது மல்லித்தூள். இதுக்கு பேர் என்னது? கரம் மசாலாவா இல்லை தனியா? தனியா இல்லை தனியா. நான் கூட போடுறேன், தனியா போடல. சரியா? தனியா போடலை, கூட போடுறேன் கொஞ்சமா. சரி, அரை ஸ்பூன். ஏன்னா கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இது வந்து மருந்து குழம்புங்கிறதுனால மீன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இல்லை, இது வந்து சில்லி பவுடர். இதுவுமே கம்மியாக தான் சேர்க்கணும். ஆமாம், ஒரு அரை ஸ்பூன். இதுவுமே அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூனு வத்தல் பொடி போட்டுருக்கு. ஸ்பூன் பார்த்தீங்கல்ல, வேறு பெரிய ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் போட்டுறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நீ. ஏன்னா நம்ம அதில் நிறைய நல்ல மிளகெல்லாம் சேர்த்துருக்கனால எரிப்பு இருக்கும். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ வந்து இதை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கணும். அரைச்சிருங்க. இப்போ வந்து இதை அரைக்கும். இந்த குழம்புக்கு வந்து புளி தேவையில்லை. புளியெல்லாம் ஊற வைக்க வேண்டாம். ஏன்னா மருந்து குழம்புல அதுக்கு புளியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம். இதை இப்போ மை போல் அரைச்சிக்கிடணும். இப்போ இதுக்கு கூடலேயே வந்து குடிமிளகு பொடி போட்டு அரைக்கணும். அதனால குடிமிளகு பொடி இதுக்கு கூட இப்போ போடுறோன்னா மிக்ஸ் ஆகாது. இல்லைன்னா மிக்ஸ் ஆகாது. இப்போ அம்மியில் அரைச்சி தான் பொதுவாக நம்ம வைப்போம். நம்ம அம்மாலாம் வந்து நமக்கு அம்மியில் அரைச்சி தான் எங்கள் அம்மாலாம் வச்சு தரோம். இப்போ இதில் தேவையான அளவு ஸ்பூனில் எடுத்து போடுங்க நீ. அம்மா பாதி பாக்கெட்டு போடணும் நாங்கள். பாருங்க, இதுதான் நம்ம கண்மணி கை வைத்திய குடிமிளகு பொடி. ஆனால் உண்மையிலே சொல்ல மனம் மூலிகை மனமாக இருக்கும்.
சரியான மனம். 1 ஸ்பூன். நீங்க கடையில இந்த பொடியை வாங்கலாம், ஆனா வந்து இந்த அளவு குவாலிட்டி இருக்காது. ஏன்னா அவங்க ஒரிஜினல் பொருளை போட மாட்டாங்க. எது கம்மியான ரேட்ல இருக்கோ அது அதிகமா போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம எல்லாமே ஈக்குவலா போட்டிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற அதே பவுடர், எதுலையுமே கூட குறைய கிடையாது. எங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு எப்படி ரெடி பண்ணுவோம்? பாக்கெட்டுக்கு இப்போ பாதி போட்டிருக்கேன், 50 கிராம் போட்டிருக்கு. இப்போ 3 ஸ்பூனு. சரியா, 50 கிராம் போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுங்க. தண்ணி ஊற்றி அப்படியே மை போல இப்போ அரைக்கணும். இப்போ பார்த்தீங்களா மை போல அரைச்சிருக்குன்னா மஞ்சள் கலரில் இருக்கா? இந்த குழம்பு அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் மஞ்சள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த பொடியில், குடிமிளகு பொடியில். இது வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டோம். நம்ம முழு மஞ்சளை காய வச்சு அதை பொடிச்சு எடுத்துருக்கோம். சரி, இதை வந்து இப்போ நான் கேஸ் தான் கூட்டுவேன், நான் கூட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. எப்படி முன்னாடி கையை நல்லா கையை நன்றாக கழுவிக்கொண்டு இதான் பாத்திரம். மீனை ஃபஸ்ட்டு போட போகிறோம். இப்போ நம்ம நல்லா இதில் அடுப்பில் வச்சு கூட்டு கிளியராக தெரியும். மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தீங்க. நீங்கள் இவ்வளோதான் வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் எப்படி பிளட் வரும், அதில் மிச்சம் இருக்க தண்ணியில். நான் 4-5 தண்ணி கழுவுனேன். அது நல்ல மீன் வரும் தெரியுமா? அது நல்ல மீன். இன்னைக்கு கொஞ்சம் ஐஸ் இல்லை, நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அப்படியே உள்ளே போட போகிறோம். அப்படியே உள்ளே போட போகிறோம். சூடு தெரியுமா? ஆமாம், மிக்ஸி சூடாகி நல்லா சூடாகுது. அப்படியே தண்ணியை ஊற்றி அலசி. இதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ணண்டா. ஆமாம், இவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. மருந்தை மட்டும்தான் நம்ம அது கூட சேர்க்கும். வேறு எதுவுமே கிடையாது. கஷ்டப்படுற மாதிரி வேலையே கிடையாது. இதுக்காக நீங்க புளி கரைக்க, இதை நீங்க அம்மியில அரைச்சி பழைய காலத்து ஆட்கள் மாதிரி அம்மியில அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தான். கண்மணி பாட்டி அம்மியில தான் அரைப்பா. அம்மியில தான் அரைப்பா எங்க அம்மா இருந்து. அது கஷ்டம் நமக்கு. கூடாதுன்னு தான் நாங்க இப்ப அவங்க நேம்லயே பொடியை உண்டாக்கிட்டோம். இப்ப நாங்களுமே பொடி எடுத்து குழம்பு வச்சிடுறோம் பார்த்துக்கோங்க. எங்க அம்மா அதனால கொஞ்சம் அரைக்கிறத விட்டுருவான்னு. ஆனாலுமே எங்க அம்மா சொல்லுவா, நான் அரைக்கிற மாதிரி எனக்கு இல்லை அப்படிதான் சொல்லுவா. எங்க அத்தை என்ன தெரியுமா செய்வாங்க, இப்படி நாங்க பொடி கொடுத்தோம்னா அதை அம்மியில வச்சு அரைப்பா. பொடியை 2வது அம்மியில போட்டு அரைச்சி வலிச்சு எடுப்பா எங்க அம்மா. இப்போ வந்து நம்ம இந்த மிளகு ஒரு சைடோட இது பண்ணி இருக்கோம். அதை மீன் கூடால நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணணும். கூடால இப்படி மிக்ஸ் பண்ணணும். தெரியுதா? திக்னஸ் வந்து நம்ம இப்போ இவ்வளோ திக்னஸ்ல வைக்கணும். இனி வந்து கறி இதாகி வரும்போதுல கூட்டு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், மிளகு கூட்டு மாதிரி தான் இருக்கும். இப்போ உடச்சி வச்ச அந்த பூண்டு இப்போ சேர்க்கணுமா? பூண்டு சேர்த்துற வேண்டியதுனா நம்ம அதையும் போட்டு. இப்போ பூண்டை வந்து வாஷ் பண்ணிட்டு ஏற்கனவே தோல்னிக்கு தான் வச்சிருக்கோம், இருந்தாலும் வாஷ் பண்ணணும்ல. பூண்டை வாஷ் பண்ணிட்டு முழு பூண்டாட்டே நீங்க இப்படி சேர்த்துக்கலாம். எதுக்காக இதை அரைச்சி சேர்க்க மாட்டோம்னா, இதை அரைக்கலாம். அரைச்சி சேர்த்தா இந்த குழம்பு வந்து நிறைய இடம் மணக்குமா. அது ஒரு ஐதீகம். அம்மா பெரியவங்க சொல்றது மணக்கும், அதனால கொதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை உண்டான பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கொதி விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை அரைக்க மாட்டாங்க, முழுசாக போடுறாங்க. சரியா, போட்டாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த அடுப்பே வச்சுரு. அந்த அடுப்பு வை, அது பெரிய அடுப்பு. கேஸை கீழே திறக்கணும். திறந்தா இருக்கா அடி? அடுப்பை பற்ற வைக்க தெரியல. என்னதான் சொல்லுவாள்ல, என் வீட்டு அடுப்பு நான் சொல்லு கேட்க மாதிரி உங்கள் வீட்டு அடுப்பு உங்கள் சொல்லு தான் கேட்கும் போல. அதை நம்ம இது பண்ணும்போது நான் ஒன்றுமே பண்ணல. நான் எதை பண்ணி வச்சிருக்கேண்ணா, இப்படி தான் இருந்துச்சு. காப்பி காய்ச்சேன் அப்புறம் எனக்கு தெரியாதுடே. நான் இந்த அடுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் தானே. இப்போதான் மக்களை காப்பி காய்ச்சேன். நீங்கள் தீப்பெட்டி இருக்கா கொடுங்க. தீப்பெட்டி இருக்கா கொடுங்க. பட்டன் பெட்டி தீப்பிடிச்சு சாவுதுக்கா. தீப்பெட்டி கொடுங்க, அவ்வளோதான். பட்டன் தான் போயிருக்கு, தலைக்கு வெளி இல்லாத மாதிரி பண்ணாங்க. தீப்பெட்டி, ஆமா தீப்பெட்டி இருக்குன்னா கொடுங்க. தீப்பெட்டி இருக்குன்னா கொடுங்க. நீங்க மை நேரம் நான் மை நேரம் மாதிரி பேசாத. நான் இந்த இங்க ஓபன் பண்ணோம்னா கேஸ் இங்க வெளியாகுது. அங்கே வெளியாது. உங்களுக்கு தலைக்கு வெளி உண்டா? அங்கே அடுப்பில் தீ வரலன்னா மேலோட அந்த ஓட்டையோட வெளியில் வர கேஸ் தான் இங்கே ஸ்மெல்லு வருது. இதை கூட தெரியாமல் அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க. இதை பிடிங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீங்கள் தீப்பெட்டி தாங்க, தீப்பெட்டி தாங்கன்னு கேட்டேன். பயமா இருக்கு. நான் தானே சாவுவேன் பண்ணாலும். நீ சாவுவியா?
அவ்வளோ கிடக்கு. அது ஒரு பிரச்சனை இல்லை, கதவு பூட்டிடுங்க. நீ சும்மா கிடச்சி அந்த அடுப்புல வச்சுருக்கோங்களே. எல்லா வீட்லயும் அடுப்பு ரிப்பேர் ஆகி வச்சு போங்க. நீங்க இதை பிடிங்க. பார்த்துக்கிட்டீங்களா? வேற இந்த குழம்புக்கு வந்து வேற எதுவுமே நம்ம போட வேண்டாம். வெள்ளை கூடம் அரைச்சி வச்ச விழுதும் தான் நம்ம சேர்க்குறோம். இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டோம். கொதிக்கட்டு கொஞ்சம் கொதிச்ச அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே இல்லை. நல்லா கொதிச்சு. அதே மாதிரி நம்ம மீன் குழம்பு மாதிரி கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதை அடிக்கடி அடி பிடிக்கும். நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு கரண்டி எடுத்து அதை கீழோட லைட்டாக கிளறி தான் விடணும். அதை போட்டு ஆப்பையை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மீன் அவ்வளோ அப்புறம் மீன் பொடியாயிரும். ஆமாம், முழு மீனாக இருக்காது. ஆர்வ கலர்ல மருந்து பணம் கீழே செஞ்சுட்டு. ஆமாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு என் உழைப்பு பண்ணி. சரி, அந்த பொடி உங்க உழைப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆபட்டதை மறந்துறாங்கடே மக்களே. இந்த கண்மணி பொடிக்கு பேர் வச்சது நான் தான் பார்த்துக்கிடுங்க. நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எங்க அம்மா அப்பா பேர்ல நம்ம ஒண்ணு பண்ணணும்னு. அழகா மாக்கான்னு வச்சிருக்கலாமோ? எதுக்கு மாக்கா? மகாலிங்கத்துல இருந்து மாயம், கண்மணில இருந்து காயம் எடுக்க சொல்லுங்க. கண்மணி தந்தா அதனால கண்மணி கைவைத்தியமாவே இருக்கட்டும். இல்ல, மாக்கா குடிமிளகு பொடி எப்படி இருக்கும் மாக்கா? சரி மக்களே, இருந்தாலும் அடுப்பு இப்படி சொல்லப்போன்னு நினைக்கல. சரி கொதிக்கட்டும். சரி, நீங்க கொஞ்சம் இது பிடிங்க. ஏன் இப்படி என்ன செய்ய போறா? நான் என்னதோ செய்வேன், உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு அவசியம் இருக்கா? என்ன பண்ண போற? நைஸ் வேண்டாம். உங்களுக்கு தான் புதுசு, எனக்கு இதெல்லாம் பழசு. ஆமா, ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் வாட்டர் அடுப்புல பற்ற வச்சாவல்ல. அடி பாவி. அது வந்து இந்த பட்டன் போயிருக்கு, இதுல தீ வரும்ல, அதுதான் போயிருக்கு. அது கேஸ் நம்ம இப்படி பண்ணிட்டாங்க, எரியலன்னாக்கி அந்த ஸ்மெல்லு தான் வந்துச்சு, லீக் ஆகல. பயமா இருக்கு. இப்ப ஸ்மெல் வரும், வந்து பாரு. சரி வரலடே, விட்டுருடே. மக்களை பற்ற வச்சுட்டா. அப்புறம் வந்து என் அடுப்பை நீட் பண்ணலன்னா சொல்லாங்க. நான் வந்து முழுக்க எல்லாத்தையும் கேஸ் அடுப்புலேயே வைப்பேன் பார்த்துடுங்க. இந்த அரிசி கொதிச்சு வடிஞ்சிருவோம் பார்த்துடுங்க. நான் காலையில டெய்லி எழுந்தின உடனே அடுப்பை க்ளீன் பண்ணிட்டு, இப்போ புது அடுப்பு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, புது அடுப்பு வந்த பிறகு நல்லா குறைச்சிட்டு பால் வைப்பேன். வச்சுக்கிட்டு தள்ளி போயிட்டு வரக்கலாம், அது யாருன்னு தெரியாது. அது பொங்கி சாடினாதான் அதுக்கு ஒரு திருப்தி வரும். என் அடுப்பும் அப்படிதான். 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து 1/4 லிட்டர் பால் அடுப்பு கொடுத்துருவேன். முடிச்சுட்டு வரமுச்சுன்னா குப்பையாயிரும். சரி, அவ்வளோதான். அப்படிதான் மக்களே துடைக்கணும்னே. சும்மா அரிசி பொங்கி கவுந்து பால் 1/2 லிட்டர் பால் வாங்கி 1/4 லிட்டர் பால் எங்கள் அடுப்பம்மாக்கி கொடுத்துருவேன் எப்பவும். அதெல்லாம் உங்க அம்மா இருக்காவல்ல, என்னைக்கு என்ன மீன் வந்து கொதிக்க ஆரம்பிக்க லைட்டா பாருங்க, இப்படி கிளறி தான் விடணும். சரியா? இப்படி ஆப்பையை போட்டு கிண்ட கூடாது, இப்படி தான் பண்ணி விடணும். ஏன் தெரியுமா? அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ஆப்பையே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த குண்டாப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண நீங்களா இப்படி பண்ணுவோமா, அந்த மீன் இப்படி உடஞ்சிரும். இதுன்னா அப்படி தோசை பரட்டி போட்ட மாதிரி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமா அந்த ஆப்பை தந்துரும். அப்படியே சொல்றதுதானே? எப்படிலாம் இருக்கு. இப்போ சால்ட் எங்க இருக்குதா? பொடி உப்பு எடுத்து விடணும் இருக்கு. கொஞ்சமா உப்பு சேர்க்கணும், தேவையான அளவுக்கு உப்பு. தேவையான அளவு. மீன்ல உப்பு பிடிக்கும், கொதிக்க முச்சில போடுங்க, அப்பதான் மீன்ல உப்பு பிடிக்கும். மத்திடுங்க. இப்போ போட்டாச்சா? இனி கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இப்படி கீழே லைட்டாக இப்படி கிளறி விடுங்க. அப்படி இல்லை கிளறி விடக்கு முடியல அப்படின்னாக்கி ஆப்பை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இந்த கறி துணியை எடுத்துட்டு, இந்த குழம்பு மேக்ஸிமம் எங்கள் அத்தை இதை தான் பண்ணுவோம். எங்கள் அம்மா ஃபுல்லாக இப்படி தான் பண்ணுவோம். இப்படி எடுத்துட்டு இப்படி சட்டியை லைட்டாக அப்படியே அலசிட்டு வைக்கணும். இப்படி இப்படி வச்சுட்டாலே போதும். அதை அடி பிடிக்கவே செய்யாது, அதே மாதிரி நம்ம மீன் உடையவே செய்யாது. இப்படி லைட்டாக அலசிட்டோம். சரி, இது எத்தனை மணிக்கூர் இதாகணும்? கிடக்கட்டும், ஒரு 1/2 hour கிடக்கட்டும். ஓகே, அது வேகட்டும். நம்ம உப்பு போட்டாச்சு, உப்பு போட்டு அலசி வச்சிடலாம். அடிக்கடி ஆனால் இப்படி மட்டும் லைட்டாக இது பண்ணி பார்த்துக்கிடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். சரி, இப்போ மூடி ஒரு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். சரியா? அப்படியே மூடி வச்சிருங்க, அப்போ தான் மீனெல்லாம் சமமாகியும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா மனம் தாங்க முடியலை, நிஜமாவே சொல்கிறேன், சரியான மனம். இப்போ நல்லா வத்திருச்சு பார்த்தீங்களா? ஆமாம், நிஜமா சொல்கிறேன், நல்லா மணக்குது. இப்படி மணக்கக்கூடாது. இந்த மனம் வந்து வெளியில் தெரிஞ்சால் கொதி விழுந்துருங்கிறக்காக தான் இந்த குழம்பை பார்த்து வைப்பாங்க, பார்த்துக்கோங்க. சரி, டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க. நீ எங்கள் நாகேஷ் டேஸ்ட் பார்க்க மாட்டா, விரதம், அதனால நான் பார்த்துடுறேன். கஞ்சத்தனமாக இருக்கலாம்.
செம்மையா இருக்கு, சத்தியமா சொல்றேன், கசப்பே இல்லை, நிஜமா கசப்பு இல்லை. எங்க இது அம்மா வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க. ஏன் இது கசப்பு இல்லைன்னா காரணம் இதுதான். நம்ம வந்து இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க அதை மருந்துன்னு நினைக்காம ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க. இதே நம்ம குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது. அந்த பொடியை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நான் 50 கிராம் பொடி போட்டேன்ல, நீங்கள் 100 கிராம் பொடியும் ஒன்றா தட்டி இதே மீனை வச்சு நீங்கள் குழம்பு வச்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை உண்டாகி இருக்கவங்களுக்கு அந்த வயிற்றுல குழந்தை பிறந்தவங்களுக்கு குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த வயிற்றுல இருக்கிற புண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தவங்களா இருக்கட்டும், சுகமா பெற்றவங்களா இருக்கட்டும், நமக்கு வயிற்றுக்குள்ள வந்து குழந்தை பெற்றோன்னா நமக்கு அந்த ஒரு புண்ணு இருக்கும்ல, அது அவ்வளோ நல்லபடியாக ஆறும். அதுக்கு தான் அது. ஆனால் இப்படி தேங்காய் போட்டு வச்சா நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து முகம் கோணாமல் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதுக்காக அதே மாதிரி குழந்தை பெற்றவங்களையும் அந்த வெறும் மருந்தை மட்டும் வச்சு சாப்பிடக்கு விருப்பம் இல்லைங்கிறவங்களுக்கு இதே மாதிரி தேங்காய் ஆட் பண்ணி கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நிஜமா சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? நான் வேணா இப்போ கொஞ்சமாக சாப்பாடு வச்சு சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கே மூக்கும் நாக்கும் ஊறுது பார்த்துருங்க. அண்ணி உப்பு பற்றிச்சா? உப்பு வத்திக்கல, நல்லா கரெக்டாக இருக்குது. கரெக்டாக கொஞ்சம் நேரமே பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து போட்டுட்டு அங்கே போய் இருந்தேன் பார்த்துங்களா, குழம்பு கூட கொஞ்சம் வத்தி போச்சு பார்த்துருங்க. நல்லா வத்தணும், இப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். சரி, நான் இப்போதைக்கு கொஞ்சம் சாப்பிட்றேன். அந்த ஃபோனை கட் பண்ணிட்டி. இப்போ வந்து எங்கள் அண்ணி சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறாங்க. உண்மையிலே எனக்கே நாக்கு வந்து மீன் உடையாமல் எடுக்கணும்னு பாருங்க. எடுக்கும்போது ஒரு சைடில் இருந்து உங்களுக்கு தேவையான மீன் துண்டையும் குழம்பு கொஞ்சமாக இப்படி எடுத்து மண்டை எடுப்பில்ல, மண்டை எடுக்கல, இப்போதுக்கு நேரம் இல்லை. ம் சரியா? அதை சுடிச்சோரில் இந்த மருந்து குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவே தனி டேஸ்ட்டு. உனக்கு வேணுமா கொஞ்சமாக தட்டாமல்? நாங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே சாப்பிடுவோம். மருந்து குழம்புன்னு பார்த்தீங்களா? லிபி சாப்பிடுவோம். இங்கே பாரு. சரி, நீ அம்மாவுக்கு சொல்லாம. எங்கள் லிபிக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எங்கள் லிபிக்கு நல்லா பிடிக்கும். ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப கொடுத்து பழக்கலை. எங்கள் அம்மா என்னைக்காவது பிடிச்சி போட்டு சங்கில் வச்சு ஊற்றுவா பார்த்துக்கிடுங்க. அன்னைக்கு தான் நீ சாப்பிட்டு பாரு. அப்போ நான் உனக்கு மிட்டாய் தர மாட்டேன். ஒரு வாய். எப்படி இருக்குன்னு சொல்லு லிபியம்மா, இங்க வாங்க, இந்த இதுல ஒரு வாய் சோறு வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட். லிபி ஓடியா தள்ளி தரேன். உனக்கு இந்த குழம்பு நல்லா பிடிக்கும்ல? மருந்து குழம்பு வச்சிருக்கோம். இரு நான் ஒரு வாய் தரேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்களே ஃபாலோவர்ஸுக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? மருந்து குழம்பு மாதிரி இருக்கு. என் தங்கத்துக்கு மட்டும் இது நல்லா பிடிக்கும் தெரியுமா? உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா சோறு வச்சு கொண்டு வரவா? சரி, பார்த்தீங்களா, எங்கள் லிவி நல்லா சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் நானும். எனக்கு இந்த குழம்பு ஃபஸ்ட்டு பிடிக்காது பார்த்துக்கோங்க. இப்போ லிவியை நம்ம புஜ்ஜுமா பிறந்தாலும் நான் முக்கால் அழுவேன். எனக்கு இந்த குழம்பு வேண்டான்னு எங்கள் அம்மா தள்ளி போன உடனே கொண்டு தட்டிட்டு வந்துடுவேன். நானும் லிபி பிறந்தாலும் அப்படி தான் பண்ணேன். சர்வேஸ் கூட்டி பிறந்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே அழகாக இருக்குது. உப்பு கம்மியாக இருக்குது சாப்பாட்டுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு வர ஆம்பளைகளுக்கு உடம்பு அழுப்பாக இருக்கும்ல, அவங்களுக்கு சளி உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எப்படி வச்சு கொடுங்க. இதில் வந்து நம்ம 9 இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம். அது எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு நல்லா இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸு. எல்லாமே ஒரிஜினல், கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஒரு பொருள் கூட கெமிக்கல் கிடையாது. நான் நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து திங்ஸ் வாங்கினதுலேருந்தே எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன். ஆமாம், உண்மையிலே சூப்பராக இருக்கும் மக்களே. நான் அன்றைக்கி திருப்தியாக சாப்பிடுவேன். எனக்கு என் பிள்ளை பிறந்தாலும் சொன்னல தூக்கி தூர தட்டிடுவேன். அதுக்கப்புறம் பப்புளு பிள்ளைய வயிற்றுல உண்டானப்ப நல்ல ஆசை வந்துருச்சு, இதை சாப்பிடணும்னு. என் பிள்ளை மூச்சு முட்டி போய் செத்து போகும் மக்களே. இது ரூமுக்கு ஜன்னலே கிடையாது. என் பிள்ளைய உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டு அந்த வட்டில் கண்ணி. சரி மக்களே, உங்களுக்கு நான் ரெசிபியை கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இனி உங்களுக்கு டவுட் இருக்காது. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆர்டர் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் அதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு இது உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மொபைல் நம்பரை கொடுத்தோம். ஆனால் அதை வந்து நீங்கள் எங்கள் மேலே இருக்க பாசத்தில் தான் கால் பண்ணுறீங்க, அது எங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் நினைக்கிற மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நினச்சி கால் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
நமக்கு எல்லா வேலையும் பார்த்து பிள்ளைங்களையும் பார்த்து அப்படி அது இல்லாமல் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கும் சங்கடமாக இருக்குது. அடுத்த கால் வந்துட்டே இருக்கும் பட்சத்தில் வைங்கன்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் ரிக்வஸ்ட்டாக நீங்கள் மெசேஜ் மட்டும் போடுங்க ப்ளீஸ். வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்மணி கை வைக்க பொடிக்க பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக எழுதியிருப்போம். அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். தெரியாத பிள்ளைங்க கூட தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, டாடா, பை.